Savaha, the Chennai Silks. தற்போது நம்மளோட பாஜக மூத்த நிர்வாகி ஆசீர்வாதம் ஆச்சாரியா இணைந்திருக்கார். வணக்கம் சார். பிரதமரை தாக்க காங்கிரஸார் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக சபாநாயகர் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? வணக்கம். அதாவது 2 நாளுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை அவையில படிச்சு காட்டணும் அப்படின்னு எழுந்திரிச்சு படிச்சு காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது ஜெனரல் நரவானே அப்படின்றவர் அவர் 2020 நம்மளுடைய இராணுவ படை தளபதியாக இருந்தவர். ஆனா அந்த புத்தகத்துக்கு மத்திய இராணுவத்துறை அனுமதி வழங்கவில்லை. அதாவது அரசு அதிகாரிகள், அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இதுல பணியாற்றக்கூடிய தளபதிகள் அவங்க புத்தகங்களை எழுதுவதற்கு முன்பு அல்லது எழுதியதற்கு பிறகு அதனுடைய பப்ளிஷ் பண்றதுக்கு முன்பு அரசாங்கத்துடைய அனுமதி பெற வேண்டும். ஆனா இவருக்கு அந்த அனுமதி வழங்கப்படவில்லை. அப்ப அனுமதி வழங்கப்படாத ஒரு புத்தகத்தை அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு ராகுல் காந்தி அதை பேச முற்படுகிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் பொழுது எதிர்கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அந்த இடத்துல கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். அதன் காரணமாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்காலிகமாக அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். இப்போ நேற்று அதனுடைய தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானத்துக்கு இறுதியாக பிரதமர் பேசி தன்னுடைய நன்றியை அவங்க ஜனாதிபதிக்கு அவர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு தடவையும் இது நடைமுறை, பாராளுமன்ற நடைமுறை. அப்படியாப்பட்ட சமயத்துல 5 மணிக்கு பிரதமர் அங்க பேச வேண்டிய ஒரு டைம் பிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனால் பிரதமருடைய இருக்கையை சுற்றிலும் காங்கிரஸை சேர்ந்த, எதிர்கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் சுற்றி நின்று பேனர்கள், போஸ்டர்களை வைத்துக் கொண்டு அங்கு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம், சபாநாயகர் அவர்கள் சொல்வது, அவருக்கு கிடைத்த தகவல் படி அந்த இடத்துல பிரதமரை அவங்க பேச விடாமல், அதுவும் குறிப்பாக மேன் ஹேண்டில், அதாவது தாக்குவதற்கு முயற்சிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த தகவல் கிடைத்ததன் பேரில் பிரதமரை நீங்கள் அவைக்கு வர வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொண்டதாக இன்று பாராளுமன்றத்திலேயே அறிவித்துள்ளார். இது இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே பிரதமர், அதுவும் நம்மளுடைய பிரதமருக்கு உச்சகட்ட பாதுகாப்பு, எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு பாதுகாப்பு உள்ள நம்மளுடைய நாட்டுடைய தலைவரை தாக்குவதற்கு, அதுவும் பாராளுமன்றத்துக்கு உள்ளாரையே, பாராளுமன்றம் என்பது ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளேயே தாக்குவதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது இதை தொடர்ந்து இதை அனுமதிச்சோன்னா இந்தியாவுடைய இந்த டெமோக்ரஸி அப்படின்றது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். இது நம்மளுடைய ஸ்பீக்கர், பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் இது மேல் மேற்கொண்டு விசாரணை நடத்தி யார் இது மாதிரி பிளான் பண்ணாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவர் அதுக்கு விசாரணைக்கு உட்படுத்தி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல், அவர்களை தூண்டியவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிரதமர் ராஜீவ் காந்தியை நம்ம இழந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்திரா காந்தி அவங்களையும் நம்ம இழந்திருக்கோம். நான் கட்சிக்கு அப்பாற்பட்டும் கூட நான் இதை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். பிரதமர் என்பவர் பிரதமர். இன்னைக்கு திரு நரேந்திர மோடி இருக்கிறார். இதற்கு முன்பு ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார். அதற்கு முன்பு இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். அதுவும் பாராளுமன்றத்திற்கு உள்ளாரேயே திரு நரேந்திர மோடி அவர்களை தாக்க முற்படுவது என்பது நாம கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு வெறி. இது எப்படி அப்படின்னா, இந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த தீவிரவாதிகள் இவங்களுடைய மனப்பான்மை ஒரு தீவிரவாத மனப்பான்மையோடு தான் நக்சல்வாதிகளுடைய மைண்ட் செட்ல இப்ப காங்கிரசுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. இவர்கள் மேல் கடும் நடவடிக்கையை நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கொள்கிறோம். சபாநாயகர் இன்னைக்கும் அவையை ஒத்தி வைத்துள்ளார். இன்னைக்கு நாளைக்கு நடக்கும். இவங்களோட பிளானே இது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு
பிரியங்கா காந்தி சொல்றாங்க, இன்னைக்கு ராஜ்யசபால பிரதமர் பதில் சொல்லணும், ஆனா நாங்க பதில் சொல்ல விட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு காலையிலேயே பாராளுமன்றத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள், வாக்களித்த மக்கள், அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இதை பார்க்க வேண்டும். அவர்கள் நம்ம தவறான ஒரு கட்சிகளுக்கு நாம் வாக்களித்து விட்டோம் என்பதை பொதுமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் மேல் கடும் நடவடிக்கை வரவே இல்லை. இப்ப நீங்க பிரதமருக்கு பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் அந்த நேற்றுமே அவைக்கு வர வேண்டாம் என்று சபாநாயகர் சொன்னதை தெரிவிச்சீங்க. அதே போல இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரை மீதான பிரதமருடைய பதில் இல்லாமலே இந்த விவாதம் நிறைவேறியதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க சூழல்ல, ஆனா காங்கிரஸ், ராகுல் காந்தி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு பிரதமருக்கு ஒரு அச்சம் இருக்கு, அதனால பதிலளிக்க முடியல, அதனால அவைக்கு வர்றதே தவிர்க்கிறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை இப்படி வைக்கிறாங்களே. அதாவதுங்க, இதுக்கு முன்பு, அதாவது கடந்த 11 வருடமாக பிரதமர் ஒவ்வொரு வருடமும் இதை அவர் தன்னுடைய விவாதத்தை அவர் முடிச்சு வச்சிருக்காரு. அவர் பேசியிருக்காரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடியவர். இன்னைக்கு ராஜ்யசபாலையும் பேசக்கூடியவர். ஆனா ராகுல் காந்தி எதிர்கட்சியாக தலைவராக இருந்தாலும் பொறுப்பின்மை அதுல அவருடைய நடவடிக்கைகளை நீங்க பார்க்கலாம். எந்த புத்தகம் வெளியிடப்படவில்லையோ அந்த புத்தகத்தை அவரால் கோட் பண்ண முடியாது. இது பாராளுமன்ற விதிக்கு கீழ் வருகிறது. அதனால்தான் சபாநாயகர் அவருக்கு அந்த பேசுறதுக்குரிய அந்த உரிமையை மறுத்தார். அவர் அந்த புத்தகத்தை கோட் பண்ணாம பேசுறதா இருந்தா பேசியிருக்கலாம். ஆனா அவர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு அந்த புத்தகத்தை தான் நான் கோட் பண்ணி பேசுவேன், அதன் காரணமாக எனக்கு அனுமதி கண்டிப்பாக வேணும், இல்லாட்டினா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படியாப்பட்ட ஒரு விதண்டாவாதம் செய்ததை இப்பதான் நம்ம பார்க்கிறோம். இது பொய். அவர் சொல்றது என்னை பேச அனுமதிக்கவில்லை அப்படின்றது பொய். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, பலமுறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் அந்த புத்தகத்தை திரும்பி திரும்பி நான் கோட் பண்ண வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். அதை விட்டுட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பிரதமர் பதிலளிக்க விரும்பவில்லை அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிரதமர் அங்கு அவையில் இருந்தார். சபாநாயகர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுதே சொன்னார், பிரதமர் அங்கு அவைக்கு விட்டார். அந்த உள்ளுக்குள்ளார வரும்போது நான் வேண்டாம், இங்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றது சபாநாயகர் ஆன் ரெக்கார்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற வரலாறு, நம்மளுடைய சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு முதல் முறை இப்படி நடந்து உள்ளது. அது நமக்கு வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் உள்ளது. அதை விட்டுட்டு எங்க மேல ஆளுங்கட்சி மேல ராகுல் காந்தியும் அவருடைய கூட்டாளிகளும் குற்றம் சாட்டுவது இது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவங்க மேல கடுமையான ஒரு நடவடிக்கையை சபாநாயகர் எடுப்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பாஜகவுடைய மாநில பொருளாளர் SR சேகர் இணைந்திருக்கிறார். சார், நாடாளுமன்றத்தின் கோயிலாக, ஜனநாயகத்தின் கோயிலாக நாடாளுமன்றம் கருதப்படுகிறது. அந்த நாடாளுமன்றத்துல பிரதமர் மீது ஒரு தாக்குதல் திட்டம், அப்படி ஒரு தாக்குதல் நடந்துட்டா நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயக மாண்புக்கு ஒரு பெரும் எதிர்மறையாக ஒரு பதிவாக போயிருந்திருக்கு என்கிற சூழல்ல அவர் அவைக்கே வர வேண்டாம் என்று தெரிவித்ததாக சபாநாயகர் சொல்றார். ஒரு பிரதமர் மீது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான சதித்திட்டம் என்கிற தகவல் என்ன மாதிரி நாடாளுமன்றத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்துது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால இந்த 2-3 நாட்களாக பாராளுமன்றத்துல நடந்த விஷயங்களை நம்ம சின்னதாக ஒரு ரிகலெக்ட் பண்ணினோம்னா, இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்கள், இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் உண்மை, விரும்பத்தகாதது, மோசமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல பாராளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய பாராளுமன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல பத்திரிகைகள் இந்த மாதிரியான வெளியில் வருகின்ற செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லுவது பாராளுமன்றத்தினுடைய விதிகளுக்கு எதிரானது. டெய்லி பேப்பர்ல என்ன வேணாலும் பிரசுரிப்பாங்க, அதை கொண்டாந்து அங்க படிக்க முடியாது. அதே மாதிரி வெளியிடாத ஒரு புத்தகத்தை எந்த முன் அனுமதியும் பெறாமல் ராகுல் எடுத்து காமிச்சு
வசனம் பேசுறாரு. அதை தடுத்ததற்கு அதை பத்தி அவர் கவலைப்படல. அதை தடுத்ததனுடைய காரணமாக அவங்க கட்சிக்காரங்கள் எல்லாம் அந்த வெல் ஆஃப் த ஹவுஸுக்கு வந்து மிரட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற ப்ரொசீடிங்ஸை கிழிச்சு குப்பையாக வீசுகிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே எம்பி பதவியில நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பேர் நல்ல முறையில ஒரு ஹை லெவல் ஆஃப் சொசைட்டில இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் அங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்கிறதுக்கு அது வெள்ளிடை மலை. அப்படியே பின்னால இப்ப வந்தோம்னா, நீக்கப்பட்ட 8 எம்பிக்கள் அவர்களெல்லாம் நேற்றைக்கு காலையில இன்னைக்கு காலையில எல்லாம் எல்லா நியூஸ்லயும் பார்க்கின்ற போது வீடியோல வாசப்படியில உட்கார்ந்து படிகளில் அமர்ந்து உள்ள போற எம்பிக்களை தடுக்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட். மூணாவது விஷயம் தான், இப்போதைக்கு பாராளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்த விடாதபடி பிசிக்கல் அசால்ட் பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்கள். இது ஒரு கற்பனையான விஷயம் அல்ல. இதை சபாநாயகர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை சொல்லி அதன் மூலமாக பிரதமரை எச்சரித்து வர வேண்டாம் என்று சொன்னதிலே எந்த விதமான மேனிபுலேஷனும் இருக்காது என்பதற்கு இவருடைய நடவடிக்கைகள் உதாரணம். கிளியர் கட்டாக இவர்கள் அமர்ந்து இதை செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரீட்டில நாம ஒன்னப்பா இருக்கோம். அதுக்கு முன்னால இந்த பட்ஜெட் எக்ஸலண்டா இருக்கு. எதுவுமே குறை சொல்ல முடியாத போது இவைகளுக்கு பதில் அவர்கள் எந்த காலத்திலையும் அளிக்கவே இல்லை. இவைகளுக்கு பதில் அளிக்காம டோட்டல் பார்லிமெண்ட் அஜெண்டால இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு புக்கை தூக்கி டோட்டலா டைவர்ட் அண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறார்கள். தட் மீன்ஸ் இது இவர்களுடைய நோக்கம். இதன் மூலமாக பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிக்கின்ற முயற்சி. ஆனால் மோடி எப்படிப்பட்டவர்? மோடி அவருடைய அதாவது சமூக வலிமை, வளர்ச்சியினுடைய வலிமை, நாட்டினுடைய வலிமை சொந்தமாக எவ்வளவோ இதே மாதிரி தீயிலே நடந்து வந்தவர் என்பதால இவங்கெல்லாம் சாதாரணமான விஷயம். அதனால அவர் பயந்துகிட்டு எல்லாம் உள்ள உட்காரல. சபாநாயகருடைய எச்சரிக்கைக்காக காத்திருக்கிறார். ஒரு பிரதமர் மீது ஒரு சாதாரணமான காகிதத்தை வீசினாலும் உலகம் முழுவதும் ஒரு செய்தியாக மாறும். அப்படி இந்திய பார்லிமெண்ட் ஜனநாயகத்துக்கு ஒரு அவமானம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு உள்ள உட்கார்ந்திருக்காரு. இவங்களுக்கு பயந்து உட்காரவில்லை. அதனால இட் வில் பி டெஃபினெட்லி சீரியஸ்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி டீல் வித் இனி நடக்க போகிறது. இவர்கள் எக்ஸ்போஸ் ஆக போகிறார்கள். ஆனால் இவர்களுடைய செய்கை, இவர்கள் எந்த வழியில் வந்திருக்கிறார்கள், இவருடைய ஜீன்ஸ் என்ன, இவர்களுடைய பாரம்பரியம் என்பதை இவருடைய செய்கை இப்போது எடுத்து காட்டுகிறது. உலகம் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.